So welcome to our Chinmaya IAS Academy. என்னோட நேம் வந்துட்டு விகடகவி. ஸோ லாஸ்ட் 15 இயர்ஸாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா யூபிஎஸ்சி செட் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன், செஞ்சுட்டு இருக்கேன். வந்துட்டு நம்மளுடைய சின்மயா ஐஏஎஸ் அகாடமியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம், செஞ்சுட்ருக்கோம். இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற ஒரு டாப்பிக்கோடைய வந்துட்டு யூபிஎஸ்சி சிசெட் பிஒய்க்யூ கொஷின்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ 4 men or 6 women or 9 boys can finish a work in another 98 days. And the number of days taken by 6 men and 4 women and another 5 boys to finish the work அப்படின்றாங்க. So 4 men or 6 women or 9 boys can finish a work in 98 days அப்படின்றாங்க. அப்போ இந்த 6நாவே அவங்களோட எஃபிஷியன்சி என்ன அர்த்தம்? சேம் அர்த்தமா? So 4 men 6 women or என்னதுங்க 9 boys can do a piece of work என்னதுங்க 98 days. 98 days. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா எஃபிஷியன்சி ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். எஃபிஷியன்சி ரேஷியோ. அப்போ எஃபிஷியன்சி ரேஷியோ எப்படி ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா, இங்க எவ்வளவு மென் இருக்காங்க 4, இங்க என்னதுங்க 6, இங்க என்ன இருக்காங்க 9. இந்த 4 6 9க்கு எல்சிஎம் எடுங்க. 4 6 9. இப்போ 4 6 9க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4ம் 6ம் கோப்ரைம்னா ரெண்டு நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ ரெண்டு நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 இருந்ததுன்னா அதனுடைய எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பருடைய மல்டிப்ளா தான் இருக்கும். அப்போ 4க்கும் 9க்கும் எல்சிஎம் என்ன இருக்கும் 36. இப்போ இந்த 36ன்றது 6ஆல டிவிசிபிள் ஆகும். அப்போ எல்சிஎம் உங்களுக்கு என்ன ஆகுது 36ன்னு கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? அப்போ 4 36ல எத்தனை 4 இருக்குன்னா 9. அப்போ ஒரு மென்னோட எஃபிஷியன்சி என்னது 9. அப்போ ஒரு உமனோட எஃபிஷியன்சின்னு பார்த்தா அப்போ 36ல எத்தனை 6 இருக்கு 6. அதே மாதிரி வந்துட்டு 36ல how many 9s are there வந்துட்டு 4. அப்போ men, women and boys ஓட எஃபிஷியன்சி ரேஷியோ என்னன்னா 9:6:4 அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. 9:6:4 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இப்போ அவன் கேட்கறான் 6 men and 4 women and என்னது 5 boys அப்படின்ட்டு வந்துட்டு எத்தனை மென்ன்றாங்க வந்துட்டுங்க 6 மென்ன்றனா அப்ப இன்ட் என்னதுங்க 6. ஏன்னா ஒரு மென்ன வந்துட்டு 9 யூனிட் முடிக்கிறாரு. 6 மென் அப்படின்னும் போது என்ன இருக்கும் 6 × 9 உங்களுக்கு என்ன இருக்கும் 54 யூனிட் முடிச்சிருப்பாரா 54 யூனிட். அதே மாதிரி எத்தனை உமன் 4. அப்போ ஒரு உமன் வந்துட்டு 6 யூனிட்னா 4 உமன் போது 6 × என்னது 4 24 யூனிட்டா. ஒரு பாய் வந்துட்டு 4 யூனிட்னா 5 பாய்ஸ் என்னது 4 × 5 என்னது வந்துட்டுங்க 20யா. 4 × 5 என்னதுங்க 20. அப்போ 54 + 24 + என்னதுங்க 20. 54 + 24 + 20 போது உங்களுக்கு எல்லாம் ஆட் பண்ணா வருது வந்துட்டுங்க 98ன்னு கிடைக்குதா. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் முடிக்கிறாங்கன்னா 98 யூனிட் முடிக்கிறாங்க. யாரு இந்த குரூப் வந்துட்டு இந்த குரூப் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா 6 men and 4 women and 5 boys. சரி, இப்போ நான் முதல்ல டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்கணுமா. இப்போ இந்த 4 menனோ அல்லது 6 womenனோ அல்லது 9 boysஓ ஒர்க் கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு எடுத்துட்டாங்க 98 days எடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் ஒர்க்னும் போது என்னன்னா இப்போ இதுல யாராவது ஒருத்தர் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு மென்னு எத்தனை மென் இருக்காங்க 4 men. ஒரு மென்ன ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் முடிப்பாங்க 9 யூனிட் முடிப்பாங்க. அப்போ 4 men வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு யூனிட் முடிச்சிருப்பாங்க 4 × 9 யூனிட் முடிச்சிருப்பாங்க. அந்த 4 men எத்தனை நாள் வேலை செய்யறாங்க 98 days வேலை செஞ்சுதான் டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்ப இதுதான் டோட்டல் ஒர்க்குங்களா. அப்போ 4 × 9 × 98 divided by 1 day work of this unit. 1 day work of this group நம்ம சொல்லணும். 54 24 20 போது உங்களுக்கு ஒரு என்ன இருக்கு 98. இந்த 98 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் 36. என்னதுங்க 36 அப்படின்னு நமக்கு கிடைக்கும் வந்துட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்னது 36 days. 36 days அப்படின்னு சொல்லுவோம். ஸோ we have to choose the answer 36. I hope you are understand. Thank you for watching.